என்கிட்ட விளையாட்டு காட்டுறியா? நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ உன்னோட வீட்டுக்குள்ளதான் நீ போயிட்டு இருக்கியா? இது உன் வீடுன்னு தெரியாம பேசிட்டேன். நான் ரூம் நம்பர் 2301 தான் ஷிஃப்ட் ஆயிருக்கேன். உனக்கு சர்ப்ரைசிங்கா இருக்குல்ல? உனக்கு என்ன தெரியும்ல? தெரியலையா? அவசியமா தெரிஞ்சுக்கணுமா? இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. என்ன எதுக்கு நீ ஒரு மாதிரி பாக்குற? நீ கொஞ்சம் தள்ளி நின்னா நான் பாஸ்வேர்டை போடுவேன். Oh, sorry. Sorry. இந்த திமிர் பிடிச்சவன் என்கிட்டயே இப்படி எல்லாம் நடந்துக்கிறான். உண்மையிலே என்ன யாரும் தெரியாம இருக்குமோ? அது எப்படி தெரியாம இருக்கும்? இவன் வேற நாட்டுக்காரனா இல்ல ஏலியனா? இந்த நாட்டுல எங்க சாராவை தெரியாதவங்க யாருமே இல்ல தெரியுமா? இப்பெல்லாம் யார பார்த்தாலும் நேஷனல் ஆக்டர், நேஷனல் சிங்கர்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா அந்த பட்டத்தை அவ்வளவு சுலபமா யாருக்கும் கொடுத்துடக்கூடாது தெரியுமா? யார்கிட்ட திறமை இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் அதை கொடுக்கணும். 1-2 படத்தை ஹிட் பண்ணிட்டா நேஷனல் ஆக்டர்னு சொல்லிட முடியுமா என்ன? எனக்கு இது பிடிக்கவே இல்ல. ஆமா, நம்ம சார அளவுக்கு திறமை இருந்தாதான் அவங்களுக்கு அந்த பட்டமே கிடைக்கும். ஆமா. எனிவே சின்ன வயசுல இருந்தே நம்ம பசங்க எல்லாரும் நடிச்சிட்டு இருந்தாலும் சக்சஸ் ஆனது சாராவும் செலினாவும் தான். ஆமா, சாரா ஒரு புது டிராமா பண்ண போறதா கேள்விப்பட்ட? டைரக்டர் ஜூன் தான் ரொம்ப அடம் பிடிச்சு அவளை இந்த டிராமா சப்ஜெக்ட்ல நடிக்க வைக்கிறாரு. ஓ, நல்ல பேர் கிடைச்சா போதும். ஆமா, செலினா கூட இதே படத்துல நடிக்கிறாள்ல? அந்த விஷயம் எனக்கு தெரியாதே. இல்ல, அது அவ என் பொண்ணுக்கு ஃப்ரெண்ட் கேரக்டர்ல நடிக்கிறா. இருந்தாலும் எல்லாரும் ஹீரோயினை பத்தி தானே பேசுவாங்க. ஆமா, உங்க பொண்ணு புதுசா ஷிஃப்ட் பண்ண வீட்டுக்கு நீங்க போகலையா? ஷிஃப்ட் ஆயிட்டாளா? என்ன நீங்க, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதா? பொண்ணு வீடு ஷிஃப்ட் பண்ணிருக்காளா? அது எப்படி எனக்கு தெரியாம இருக்கும்? என்கிட்ட சொல்லிட்டு தானே அவ ஷிஃப்ட் பண்ணா. நான் போகணும்னு தான் இருந்தேன். ஆனா என் பொண்ணு எதுக்குமா உனக்கு சிரமம்னு சொல்லிட்டா. அவ எங்க ஷிஃப்ட் ஆயிருக்கா? அது சோச்சோடாங்கள. இல்லையே, பீச்சில் இருக்கிறத தானே கேள்விப்பட்டேன். தெரியும், தேச்சி தாங்க தானே. டங் ஸ்லிப் ஆயிடுச்சு. வண்டியை நிறுத்துங்க. வாங்க, நான் உங்களை டிராப் பண்றேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நீங்களும் சீக்கிரமா டிரைவிங் கத்துக்கோங்க. அப்பதான் உங்க செல்ல பொண்ணு உங்களுக்காக சொகுசு கார் வாங்கி தருவா. உங்களை இப்படி பாக்குறதுக்கு பாவமா இருக்கு. சாரா என்கிட்ட ஒரு டிரைவரை வேலைக்கு வச்சீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. ஆனா நான் தான் அது தொல்லை பிடிச்ச வேலை வேண்டான்னு அவகிட்ட சொல்லிட்டேன். அது இல்லாம இங்க தெருவுல நிறைய டாக்ஸி கிடைக்குமே. சரி, ஓகே, பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க. ஓகே, குட் நைட், பாய். நீ பெரிய ஹீரோயினுக்கு அம்மாவா இருந்தா இப்படிதான் மத்தவங்கள மட்டமா பேசுவியா? ஏய், உன் பொண்ணு ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் தான், அதுக்கே இவ்ளோ பேசுற. ஒரு ஹீரோயின் அம்மா கிட்டே இவ்ளோ பில்டப் குடுக்கறியா? இவ்வளவு சொல்லியும் தப்பு இல்ல. இந்த சாரா ஷிஃப்ட் ஆனதை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. இவளுக்கு காமன் நாலேஜும் இல்ல, காமன் சென்ஸும் இல்ல. யாரு 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 இது? எலிமெண்டரி ஸ்கூல் பையன் மாதிரியே இருக்கானே. உனக்கு என்ன மூளை குழம்பி போச்சா? இல்லனா உனக்கு மூளையே கொஞ்சம் கூட வளரலையா? இந்த பசங்களுக்கு இந்த மாதிரி கமெண்ட்ஸ்ல எப்படி எழுத வருது? டீச்சர் கிட்ட படிக்கிறாங்களா இல்ல கேங்ஸ்டர் கிட்ட படிக்கிறாங்களா? சொல்லுங்க. நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற? உங்க அம்மா அவமானப்படுத்தணும்னே இப்படி எல்லாம் செய்றியா? நீ வீடு ஷிஃப்ட் பண்ற விஷயத்தை முதல்ல என்கிட்ட சொல்லிருக்கணும். நீங்க தானே உங்களுக்கு கால் பண்ணவே கூடாதுன்னு சொன்னீங்க. அம்மா பொண்ணு உறவே வேணாம் நீங்க தானே சொன்னீங்க.
நான் அப்ப ஏதோ கோவத்துல அப்படி சொல்லிட்டேன். நான் சொல்றது எப்ப நீ கேட்டிருக்க? இப்படி எல்லாம் பேசுற? நீங்க சொல்றது நான் எப்போல இருந்தோ கேட்டுட்டு தான் இருக்கேன். நீங்க லாஸ்ல இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு பணம் கேட்டப்போ நான் கேட்டேன். இம்போர்ட்டட் க்ளோத் ஷாப் ஓபன் பண்றதுக்கு பணம் கேட்டப்போ நான் கேட்டேன். இத பாரு, அதெல்லாம் நடந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஓ அப்படியா? அப்போ ரீசெண்டா நடந்த விஷயத்தை பத்தி பேசலாம். ஒரு டயட் சென்டர் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க பணம் கேட்கல? போது நிறுத்து. விட்டா எதிர்த்து பேசிட்டே இருக்க. முதல்ல நீ போய் கண்ணாடியில உன்னை பாரு. உன்னோட முகம், இந்த உடம்பு, விலை மதிப்பில்லாத இந்த அழகால யார் உனக்கு கொடுத்தா? ஒருவேளை நீ மட்டும் எனக்கு பிறக்காம இருந்திருந்தா காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணாம இந்த அழகெல்லாம் உனக்கு கிடைச்சிருக்கும் நீ நினைக்கிறியா? இன்னும் சொல்ல போனா உனக்கு நடிக்க கூட வரல. இப்ப நீ டிவி டிராமா அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் நடிக்கிறேன்னா அதுக்கு காரணம் நீ எனக்கு பொண்ணா பிறந்ததுனாலதான். ரொம்ப நல்லா நடிக்கிறேன்னு நினைச்சுக்காத. அம்மான்ற மரியாதை இல்லாம பேசுற. நான் பாக்குறதுக்கு அப்பா மாதிரி இருக்கேன். கடவுளே, இந்த பொண்ணு ஏன் இப்படி பேசுறா? உங்க அப்பா மாதிரி இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? அவர் பார்க்க நல்லா இருக்க மாட்டாருன்னு எல்லாருக்குமே தெரியும். எனக்கு தெரியும். அவரோட அழகு பார்த்து இல்ல, அவரோட பணத்தை பார்த்துதான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு. அவர் மனசு உடைஞ்சு போனதுனாலதான் நீங்க அவரை ஏமாத்திட்டீங்க. ஏய், உனக்கு என்ன தெரியும் இப்படி திமிரு பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க? எனக்கு எங்க அப்பாவை தான் பிடிக்கும். ஆனா நீங்க இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. இனிமே உங்க வாயால அப்பாவை பத்தி எதுவுமே பேசாதீங்க, புரியுதா? சரி, சீக்கிரமா என் செலவுக்கு பணம் அனுப்பு. நீ நேரா வந்து கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல. என்னோட அக்கவுண்ட்ல டிரான்ஸ்பர் பண்ணு போதும். அப்படியே உன் தம்பி எங்கன்னு தேடு. அவன் வீட்டுக்கு வந்து 2 நாள் ஆகுது. என்னாச்சு இவனுக்கு? மறுபடியும் வீட்டை விட்டு ஓடி போயிட்டானா? சாரா எதுக்கு போன் பண்றா? இங்க பாரு. ஏ விக்கி, கொஞ்சம் இதை பாரு. எப்படி ரியலா இருக்குல்ல? இது என்னோட பண்ணிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும்ல. என்னடாச்சு உனக்கு? நான் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வரதுக்குள்ள நீ இந்த போட்டோவை டெலீட் பண்ணிருக்கணும். சரி, பண்ணிடுறேன். என்னடா பிரச்சனை உனக்கு? ஒருவேளை இவ்வளவு எனக்கு பிடிச்சிருக்கோ? இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. எதுக்கு இங்க வந்த? உனக்கு இப்ப என்ன டைம் ஆகுதுன்னு ஏதாவது தெரியுமா? இப்பவா? இப்ப என்ன டைம்? 10 o'clock தாண்டி இருக்கும். இந்த மாதிரி அர்த்த ராத்திரியில நல்லா பாட தெரிஞ்சிருந்தாலும் பாடக்கூடாது. அதான் காமன் சென்ஸ். உனக்கு கேட்டுச்சா? இந்த பில்டிங்ல சவுண்ட் ப்ரூஃப் நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் இங்க வந்தேன். எனிவேஸ் ஐம் சாரி. பாடுறோங்கிற பேர்ல கண்டபடி கத்திட்டு இருந்தா அத கூச்சல் தான் சொல்லுவாங்க. பாட்டுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. பக்கத்து வீட்டுல இருக்கவங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணா அதுவே ஒரு பெரிய குற்றம் தான், தெரியும்ல? இப்ப என்ன பத்தி போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ண போறேன்னு சொல்ல வரியா? பாட்னத்துக்கா? உன்னை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு? நான் ஒன்னும் அப்படி சொல்லல. கொஞ்சமாவது காமன் சென்ஸோட நடந்துக்கும் தான் சொல்றேன். சோ எனக்கு காமன் சென்ஸே இல்லன்னு சொல்ல வர? நான் அப்படி சொல்ல வரல. நீ எதுவும் பேச வேண்டாம், எனக்கு எல்லாமே தெரியும். எனக்கு காமன் நாலேஜ் இல்ல, காமன் சென்ஸ் இல்ல, மூளை குழம்பி போச்சு. எனக்கு மூளையே கொஞ்சம் கூட வளரல. இததான் நீ என்கிட்ட சொல்ல வந்த? பரவாயில்ல, உன் மனசுல பட்டது அப்படியே சொல்லு. இங்க பாரு,
நான் டயட்ல இருக்கிறதுனால எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிளும் ஸ்ப்ரவுட்ஸும் சாப்பிட்டாலே போதும் என் வயிறு ரொம்பிடும், புரியுதா? மத்தவங்க கிரிட்டிசைஸ் பண்றதை கேட்டாலே என் வயிறு ரொம்பிடும். ஆனா ஒரு பாட்டு பாடினதுக்கு அர்த்தராத்திரியில கூட நான் திட்டு வாங்குவேன் எனக்கு சுத்தமா தெரியவே தெரியாது. என்ன பாடக்கூடாதா? அரைகுறையா சாப்பிட்டா எவ்வளவு ஸ்ட்ரெஸ்டா இருக்கும்னு உனக்கு தெரியாதா? என்ன எப்படி என் ஸ்ட்ரெஸ் போக்கிக்க முடியும்? ஒரு நாளைக்கு ஆப்பிளும் ஸ்ப்ரவுட்ஸும் மட்டும் சாப்பிட்டா போதுமா? இட்ஸ் ஓகே. நீ சாரி கேட்கணும்னு அவசியம் இல்ல. எனக்கு இப்ப யார்கிட்டயும் பேசணும்னு தோணல. நான் என்ன அவ்வளவு பெரிய தப்பா பண்ணிட்டேன்? எனக்கு எல்லாமே தெரியுமா? என்ன அவ்வளவு புத்திசாலியா? நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லிருக்கேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன். இருந்தாலும் என்ன ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? இவங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல. டிசம்பர் 18 கடந்த 3 மாசமா பூமியில நடந்த விஷயங்கள். இது கொஞ்சம் கூட சரியில்லை சார். எங்க செலினாவை 5 மணிக்கெல்லாம் லொகேஷன் வர சொல்லிருக்கீங்க. அதுக்காக ஏர்லி மார்னிங் 2 மணிக்கெல்லாம் எழுந்து 3 மணிக்கெல்லாம் மேக்கப் போட்டுட்டு இங்க 4:30 மணிக்கெல்லாம் வந்து சேர்ந்தாச்சு. ஆனா இப்ப டைம் 9 மணி ஆகுது சார். ஆனா சார் டைரக்டர் இன்னும் எடுக்க வேண்டிய ஷாட் ரெடி ஆகலன்னு சொல்றாரு. நான் என்ன பண்றது சொல்லுங்க சார். இவளுக்கு மெயின் கேரக்டர் இல்லன்னு இப்படியெல்லாம் பண்றதா? இதுவே சார் 5 மணிக்கெல்லாம் லொகேஷனுக்கு வந்திருந்தா நீங்க இப்படி ஷூட்டிங்க டிலே பண்ணிருப்பீங்களா? இப்ப இதுல எதுக்கு சாராவை இழுக்கிறீங்க? நேத்து கூட எங்க செலினாவை நீங்க 3 சீன்ல மட்டும் தான் நடிக்க வச்சீங்க. முதல் சீனை காலையில எடுத்தீங்க, 2வது சீனை ஈவினிங் 5 மணிக்கு எடுத்தீங்க, கடைசி சீனை அர்த்தராத்திரியில வேற எடுத்திருக்கீங்க. இங்க பாருங்க சார், சப்போர்ட்டிங் ரோல் பண்றவங்கள இப்படி எல்லாம் இன்சல்ட் பண்ண கூடாது. அப்ப அவங்கள மெயின் ரோல்ல நடிக்க சொல்லுங்க. இப்படி இருக்க உங்களுக்கு பிடிக்கலனா இந்த ஃபீல்ட் விட்டே போயிடுங்க. என்ன? ப்ளீஸ் சண்டை போடாதீங்க மேனேஜர். ஐ அம் சாரி அசிஸ்டன்ட் டைரக்டர். எங்க மேனேஜர் இன்னைக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்காரு. அதான் டென்ஷனா இருந்தா கோவத்தை மேல காட்டுறதா? நான் எவ்வளவு பிஸியா இருக்கேன், என்ன கூப்பிட்டு வெறுப்பேத்துட்டாரு. நமக்கு இங்க சுத்தமா மரியாதை இல்லாம போயிருச்சு. பரவாயில்ல விடுங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அந்த சாராவை 8 மணிக்கெல்லாம் வர சொல்லிருக்காங்க. ஆனா இன்னும் அவளை ஆள காணோம். இன்னைக்கு சாரா கொஞ்சம் லேட்டா வருவா, இல்லனா வராம கூட போகலாம். ஏன்? நீங்க அந்த நியூஸ பாக்கலையா? வருஷம் இந்த காலேஜ் நடக்கிற செலிபிரிட்டி அட்மிஷனை பத்தி நம்ம கேள்விப்பட்டு தான் இருக்கோம். அப்படி சேர்க்கப்பட்ட செலிபிரிட்டிஸ் காலேஜ்ல மத்த ஸ்டூடெண்ட்ஸை விட ஸ்பெஷலா தான் கருதப்படுறாங்க. தன்னை அடையாளம் காட்டிக்கொள்ளாத ஒரு இன்ஃபார்மர் அளிச்ச தகவல் படி நடிகை சாரா சில மாதங்களாக காலேஜுக்கு வராததா விஷயங்கள் தெரிய வருது. மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க இப்ப காலேஜ்ல இருக்கோம். என்ன இன்ஃபார்மரா? அவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? அது இப்போ அவ்வளவு முக்கியமான விஷயம் கிடையாது. அவங்கள எப்ப பாத்தீங்க? எங்க பாத்தீங்க? டிவில பார்த்தேன். அவங்க எப்பவுமே ஆட்ஸ்ல வருவாங்க. அப்படின்னா நீங்க அவங்கள காலேஜ்ல இது வரைக்கும் பார்க்கவே இல்லை, அப்படிதானே? இல்லன்னு தான் சொல்லணும் சார். அவ கிராஜுவேட் ஆகலையா? ஷூட்டிங் லெவல்ல பிஸியா இருக்கும்போது என்னால எப்படி காலேஜுக்கு போக முடியும்? இது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. இல்ல இப்போது அவங்க படப்பிடிப்புல ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால அவங்களால காலேஜ் சரியா அட்டெண்ட் பண்ண முடியலன்னு ஏஜென்சி சொல்றாங்க. That's right. ஆனா அவ்வளவு பிஸியா இருக்கிற சாரா இன்னைக்கு காலேஜுக்கு வராம லீஜரா உட்கார்ந்துகிட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்கிற போட்டோவை அவங்களே செல்ஃபி எடுத்து இன்னைக்கு Facebookல போஸ்ட் பண்ணிருக்காங்க.
கிளியரா தெரியுது அவங்க பிஸியாலாம் ஒண்ணும் இல்ல, ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு. இவங்க என்டர்டெய்னரா தன்னோட ரோலை நல்லா செய்யறாங்களே தவிர பொறுப்புள்ள ஒரு கல்லூரி மாணவியா இவங்க இருக்கிறதுக்கு தவறிட்டாங்க. இத பத்தி நாங்க உங்களுக்கு மேலும் தகவல்கள் அளிக்க காத்திருக்கிறோம். உங்கள் எஸ்பிசி நியூஸ் சேனல். இங்க பாரு சாரா, நீ இன்னும் கொஞ்ச நாளைக்கு இன்டர்நெட் கமெண்ட்ஸ் படிக்காத. இப்ப பண்ணிட்டு இருக்க படத்தோட டைரக்டர் கிட்ட நான் பேசிட்டேன். கொஞ்ச நாளைக்கு உன்னோட சீன்ஸ் எல்லாம் நைட்லயோ இல்ல வார கடைசியில தான் ஷூட் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு இன்னைக்கு நீ காலேஜுக்கு போ. நியூஸ்ல ரிப்போர்ட் வந்ததுனால நான் இப்ப காலேஜுக்கு போனா இன்னும் மோசமா பேசுவாங்க. ஆமா சாரா, நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நீ காலேஜுக்கு போறேன்னு தெரிஞ்சா கண்டிப்பா மோசமா தான் பேசுவாங்க. பட் போகலனா, பிரச்சனையை பாயிண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் கூட போகலன்னு இதை விட இன்னும் மோசமா பேசுவாங்க. அது நமக்கு தேவையா? தயவு செஞ்சு காலேஜுக்கு போ. ஹலோ, ஐம் சாரி, எனக்கும் ஆசைதான். ஆனா இவ என் ஃபேமிலியை விட எனக்கு ரொம்ப முக்கியம். பெரிய பிரச்சனையில தான் மாட்டிருக்காளோ. நான் போய் முதல்ல அவளை கூல் பண்றேன். ஓ, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். பாய். பார்த்து இறங்குங்க மேம். வாங்க. உன்னை பார்த்த நல்ல மூட்ல இருக்கிற மாதிரி தெரியுது. எல்லாம் உனக்காக தான். உன் ஷெட்யூல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கோ. உன் கிராஜுவேஷன்லாம் முடிச்சுட்டு நாம அடுத்த வருஷம் மேரேஜ் பண்ணிக்கலாமா?